ஏம்மா எந்திரிம்மா, யாரும் வரல, எந்திரி. நான் கத்தி பார்த்துட்டு அழுது பார்த்துட்டு பிறந்து பார்த்துட்டேன், யாருமே வர மாட்டேங்கிறாங்கம்மா. ஏம்மா, நீ சாவுறது இந்த ஊருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கும்மா. தீபாவளி எப்படி நரகாசுரனை கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி உன் சாவியும் கொண்டாடுவாங்க போல இருக்குமா. பாவி, எப்படி இந்த ஊரை ஆட்டி படைச்சு வச்சிருக்க நீனு. உன் சாவுக்கு ஒரு காக்ககுருவி கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மோசக்காரியா. ஏன் அத்தே, உன்னை பெத்த மவன்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்காந்து அழுவுறதே பெருசாக இருக்கும் போல இருக்க. பரவாயில்ல, நல்ல மருந்தாக தான் கலந்து கொடுத்துருக்கேன். இல்லை இந்நேரத்துக்கு என் ஆத்தா இருந்து காரியத்தையே கெடுத்து வச்சிருக்கோம். பாலில் பத்து தூக்க மாத்திரையை கலந்தது ரொம்ப நல்லது. தங்கா தங்கா, அடியே, எவ்வளோ வர யாரும் தெரியல, அழுவ ஆரம்பிக்கணுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, என்னை விட்டு போயிட்டியே. நிபத்தாமா, நிபத்தாமா, இப்படி எந்த சின்ன வயசுல அல்பாயசுல போகணும். தங்கம், என்ன ஆச்சு? உன் ஆத்தா எதுக்கு நடுவீட்டில் இப்படி படுத்து கிடக்கு? என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? எம்மா எம்மா எம்மா, என்னை பித்தம்மா, எம்மா, என்னை இப்படி தனியா தவிக்க வச்சுட்டு போறியே, நல்லா இருக்கா அம்மா? அம்மா, ஏய் என்னடி, என்ன ஆச்சு? என் வீட்டாண்ட வந்து அழுதுகிட்டு நின்னியாமே, யாண்டி தங்கம்? ஆத்த வேற இந்த மாதிரி கிடக்கு, என்ன? அக்கா எங்க? அக்கா எங்க? அவங்க அம்மா கூப்பிட போறேன்னு சொல்லிச்சு, போயிடுச்சா? அவளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, என் அம்மாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே அவன் எங்க போன என்ன? இதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. என் அம்மா, என் அம்மா. இப்ப பாரு, இந்த மாதிரி மூச்சு விடாம அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு மூஞ்சிலே குத்துவாங்க பாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லுவியா? நீ சொல்லாட்டி பரவாயில்ல, இந்த கிழவி என்ன இந்நேரத்துக்கு தூங்குதே? இந்த கிழவி, கிழவியே, இந்த கிழவியா வரமாட்டேங்க வதந்தி. அம்மா இனிமே வரமாட்டேங்க வதந்தி. அம்மாவை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்க. அம்மா வதந்தி கூப்பிடுற பாருமா வதந்தி. அம்மா எம்பளெல்லாம் விட்டுட்டு போயிட்டேங்கடி. காய் முடு, ஜாலி மூஞ்சி பாரு. ஏன்டி இப்படி எல்லாம் அவசரமா பேசுற? என்னாச்சு அவங்களுக்கு, அது சொல்லு. என்னாச்சு? இல்லை யாருமே இல்லையா? வீட்டில் யாரும் இல்லைன்னு இவ்வளோ பிரச்சனையா? வீட்டில் யாரும் இல்லாததான் இவ்வளோ பிரச்சனையா? அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் வெளில தான் இருந்தேன். மணிக்கிட்ட சண்டை போட்டது இந்த வீட்டுக்கு வர்றதில்ல தானே அம்மா. ஆடு மாடெல்லாம் மைனி கட்டாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. இந்த காலையம்மா விட்டு தோட்டத்தில் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. நீ காலையம்மா மாட்டை அடிக்க போனேன். அம்மா மாட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டுறதுக்காக வந்துச்சு. வீட்டுக்கிட்ட வரையில அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும்ல, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு. அம்மா வரையில ஆயா மைனி அம்மாவை எதிர பார்த்துட்டு தான் போனாங்க. என்னன்னு கூட கேட்கல. என் அம்மா நெஞ்சு வலியால ராஜாத்தி ராஜாத்தின்னு என் மைனியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க போல. நீ எங்க போன? அக்கா தான் உங்க அம்மா உடம்பு முடியலன்னு போயிருக்கல, நீ அங்க கூட இருந்த வேண்டியதுல. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என் அம்மா சும்மா தான் சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறமா பார்த்தா எங்க அம்மா இப்படி மயங்கி கிடைக்கு. சும்மா நினைச்சுக்கிட்டியா? எரும மாட இட்டி மயங்கி விழுந்தது செத்துட்டாங்க நினைச்சுக்கிட்டு இப்படி ஒப்பர் வைக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன் என்னடி? யாருமே போன எடுக்கல, யாரையுமே காண. நான் மட்டும் தனியா எப்படி போறது? அதான் நான் அப்படியே எல்லாரும் கூப்பிட்டு அழுது பார்த்து யாருமே வரல வந்து. அவ்வளோதான், என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. நான் என்ன என் அம்மா கூட சாப்பிட்றேன். அம்மா நானும் வரேம்மா, நானும் வரேன். என்ன பண்ற? பாருடி, கிழவிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா? மயங்கி கீழே விழுந்தது அப்படியே கிடக்கு. இந்த எருமை மாடு என்னவோ ஆட்டா செத்து போன மாதிரி விழுந்து ஒப்பாரி வைக்குது. இது மயங்கி விழுந்துருச்சா? தங்கம், இன்னைக்கு நீ கொடுத்து எழுப்பு பாத்தியா இல்லையா? இல்ல தண்ணி எல்லாம் கொடுக்க வேணாம். எங்க அம்மாவுக்கு மூச்சு பிச்சை இல்ல, எங்க அம்மா செத்து தான் போயிடுச்சு. நெஞ்சு வலியில மயங்கி கீழே வந்திருப்பாங்க. உங்க ஆட்டெல்லாம் இப்ப சாவர ஆள் கிடையாது, இன்னும் 70 தலைமுறைக்கு இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லி தான் என் அம்மா ஒண்ணு இல்லாத பண்ணிட்டீங்க. அம்மா என்னை விட்டு போயிட்டியே. ஐயா அம்மா என்னடி பண்றது இப்ப? அக்காவுக்கு போன் போடு. வரேன் இரு, செல்லு சார்ஜர் போட்டிருக்கான், போய் எடுத்துட்டு வரேன். ஏன் உன் அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னீங்க? காலையம்மா போன் பண்ண என்ன வருதுன்னு தெரியல. அம்மா இந்த வீட்டுல சண்டை நடந்து அம்மா உசுறு போயிடுச்சு. ஒரு வயசான காலத்துல உள்ள பொம்பளைய இப்படியா பாடுபடுத்தி எடுத்து சாவடிப்பா. அவன் ஆத்தாளுக்கு முடியலன்னு இங்கேருந்து ஆடிக்கிட்டு போனாலே, இப்போ ஏன் ஆத்தா பாதிலே போய் கிடக்குறாளே. பாவி சண்டாலே அவன் நல்லா இருப்பாளா? இனிமே இந்த வீட்டில் வந்து கொடுத்தன நடத்துவாளா? அவளை நடத்த விடுவானா? அவன் நல்லாவே இருக்க மாட்டா. சும்மா இன்னும் எதுன்னு தெரியாத பேசாத தங்கம். இத்தனை வருஷத்துல எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த அக்காவோட அம்மாவோ இல்லை அக்காவோ அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்களே. இன்னைக்கு தான் ஏதோ தெரியல, உடம்பு முடியல, அதனால போயிருக்காங்க. அதை போய் இப்படியெல்லாம் பேசுகிறேன். இப்போ உன் அம்மா நெஞ்சோலி வந்து விழுந்து கிடந்ததும் உனக்கு எப்படி படாதுரு? அது மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். ஆத்தனகாரிகளுக்கு மட்டும் கல்யாணம் ஆனாலும் ஆத்தா வீடு முழு சொந்தமும் உண்டு. ஆனால் அண்ணன் பண்டாட்டிகளுக்கு தம்பி பண்டாட்டிகளுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ஆத்தா வீட்டு பக்கமே போகக்கூடாது, அப்படித்தானே? சும்மா இருடி, நான் எவ்வளோ பெரிய வேதனையில் இருக்கேன். என் அம்மா போன கவலையில் இருக்கேன். ஆனால் ஒன்று சொல்லிட்டு வசந்தி,
என் அண்ணன் பொண்டாட்டி என் ஆத்தா சாவுல நிக்கவே கூடாது. அவ ஆத்தா முக்கியம்னு எப்படி போனாங்களோ அப்படியே இருக்கட்டும். அவங்க வரவே கூடாது பாத்துக்க. இடி சும்மா இருடி, சும்மா இரு. கோவத்துல பேசுற நீனே அப்படித்தான் பேசுவ. என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் போட போடு. அவங்கெல்லாம் வரட்டும், என் அம்மாவோட நிலைமைய பாக்கட்டும். இரு போடா இரு. அழாதடி தங்க, அழாதடி. தங்கம் தங்கம் என்ன என்ன வந்துட்டியா வந்துட்டியா? வாண்ண வா, நம்ம அம்மாவை பாருண்ணே, நம்ம அம்மாவை பாரு. என்ன பாத்தியா என்ன அண்ணே, அம்மா எந்த நிலைமைக்கு ஆகி கிடக்குன்னு பாத்தியா? என்ன இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டீங்கண்ணா? சொல்லுண்ணே, நீயும் உன் பொண்டாட்டி இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்களா? அம்மா அப்படி உங்களை என்னென்ன கேட்டுச்சு? காசா பழமா நிறைய நட்டா? ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டு நல்லபடியா குடும்பத்தை நடத்தி காலத்தை கழிக்கலாம்னு ஆசைப்பட்டது தப்பா? ஏடா அதே மாதிரி நானும் எத்தனை நாளில் உன் வீட்டில் வந்து தங்கிட போகிறேன்? மிஞ்சி மிஞ்சி போனால் 4 மாதமோ 5 மாதமோ தான். அதுக்கு மேலே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட என்னவோ ஓசி சோறு தின்ற மாதிரி உன் பொண்டாட்டி அவ்வளோ பேச்சு பேசுது. ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷமா இருக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீட்டிலே தானே இருக்கேன். ஆனால் அது பொறுக்காம மைனி ஏதாவது திட்டம் போட்டு இப்போ அம்மாவையே பால் பாயசில் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் வா அம்மா கிட்ட வந்து இப்போ அதை பேசினேன். உன்னோட பாசம் தான் உண்மையானது, நீ இப்போ அதை புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கையில இருந்தாலும் பெத்தவளும் கூட பிறந்தவளும் தான் நான் கடைசி வரைக்கும் வருவா. ஏன் ஆத்தே உங்களுக்கு எதுவும் சொல்லியே தரவா நம்மள இருக்கே, இந்த பேச்சு பேசுறா? ஏம்மா ஏம்மா பசியோட இருப்பேன். உனக்கு ஆசையா பிரியாணி வேண்டாம் வந்திருக்கு. ஏந்திரம்மா ஏந்திரு. பிரியாணியா? நான் வந்து இவ்வளவு நாள் ஆகுது எனக்கு வாங்கி தரல, அம்மாவுக்கு மட்டும் பிரியாணியா? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் பிரியாணிய. என்ன இந்த டப்பா வாங்க கொடு, உள்ள போய் வச்சுட்டு வரேன். அம்மா பக்கத்துல உட்காந்து அம்மா தலையவ மடியில வச்சு அம்மாவை எப்படி எழுப்பி பாருண்ணே. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாத, மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்காத. வாங்கி விழுந்துட்டாங்கன்னா ஒன்றும் ஆகாதுன்னு இப்படியே படுக்க வச்சிருந்தா என்ன ஆகுது? அம்மாவை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதும் போவாததும் ஏன் விருப்பம்? நீ பணம் கொடுக்க போற பாடி அந்த பக்கம் 4 முடிக்காரி. ஏய் யாத்தே, இவ்வளவு நேரம் நல்லதானடி இருந்த, அதுக்குள்ள எனக்குள்ள பிசாசு இறங்கிருச்சா உன் உடம்புல? போடி வாய மூடுடி, வாய மூடு. ஓ அம்மா சத்த உனக்கு தெரியும். எல்லாரமும் ஒரு நாள் சாவத்தான் போறாங்க. யாரும் பூமியிலேயே பிறந்து பூமியிலேயே வாழ்ந்து பூமியிலேயே இருக்க போறது இல்ல. ஒரு நாள் பூமி விட்டு போய் தான் ஆகணும். என்ன வெறுமனா நம்ம வயிற்றுல வர சொல்லலாமா? இந்த முத்துலட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, நல்ல கை வைத்தியெல்லாம் பார்ப்பாங்கல்ல, வெளில கூப்பிட்டேன்னா ஏதாவது கசாயம் கசாயம் ஊத்தி இந்த என்ன ஆச்சுன்னு பாப்பாவ. என்னது கசாயமா? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். நெசமாலுமே என் அம்மா நெஞ்சொலி வந்து தான் செத்துருச்சு பாரு. மூச்சுல அசைவே எதுவும் இல்லை. நான் என்னவோ போய் தான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசுற. நீ முதல்ல போ வெளியே. நான் நெசமாதான் சொல்றேனே, நான் ஒன்னும் அம்மாவுக்கு பால்ல தூக்கு மாத்திரெல்லாம் கலந்து கொடுக்கல, அம்மாவே தான் செத்துச்சு. ஏ தங்கா நெசமா சொல்லு, உன் அம்மா நெஞ்சொலி செத்துச்சா? ஐயை அது 10 பேருக்கு நெஞ்சொலி வேணா வர வைக்குமே தவிர அதுக்கெல்லாம் நெஞ்சொலி வராது. எதையும் தங்கா எதையும் முடியே. நம்ம அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போலாமா? என்ன அம்மா தான் செத்துருச்சுன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்டியா? நீ வேணா மூக்குல கைய வச்சு பாரு. அம்மா செத்துருச்சுனா ஃபர்ஸ்ட் அம்மாவை பாம்பு தான் கடிக்க பார்த்துச்சு, ஆனா அப்புறமா தான் அம்மாவுக்கு நெஞ்சொலி வந்துருச்சு. நெசமா தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டியில தான் இவ்வளவு பிரச்சனை. பாரு அம்மா சாக்கு கூட உன் பொண்டாட்டி வரக்கூடாது. இங்க அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு உன் பொண்டாட்டி அவ ஆத்த வீட்டுக்கு போயிருக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா உன் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போனுச்சா? இல்ல இல்ல இப்ப மட்டும் ஏன் போச்சு? போனதுலதான் அம்மாவுக்கு நெஞ்சொலி வந்துருச்சு. இது என்ன இது கொடுமையா இருக்கு? தர்த்தாங்க நீ பேசுறதுலாம் சரியில்லை. என்னத்துக்கு நீ வக்காலத்து வாங்குற? நீ என்னத்துக்கு வக்காலத்து வாங்குற? அப்ப நீ தான் என் மைனி அனுப்பி வச்சியா? தங்கா எம்மா வசந்தி எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. அவ அதிர்ச்சியில என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆத்த அந்த நிலைமையில கிடக்குறப்ப இது என்ன டாப்பா? ஏம்மா அம்மா சாப்பிடாம இருக்கும், சரி வீட்லயும் சாப்பிடலன்னு சொல்லி அம்மாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஆனா அம்மா இங்க வந்து பார்த்தா இப்படி கிடக்கு. தங்க பிரியாணியா? என்ன பிரியாணியா? அதாக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தியா? இந்த இப்படி கூடாது. ஏம்மா ஏம்மா உன் மாமா உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காருமா. எனக்கு உன் மேல பாசம் இருக்குமா, நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்ட. ஐயோ தங்க தங்க பாவம் அம்மா இப்படி பாம்பு கடிச்சு சேர்த்துட்டாங்களே தங்க. ஐயோ உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஐயோ பாவத்தே. ஐயோ தங்க. ஏ தங்க ஏ காளி, என்ன பிரியாணி திங்கலான்னு பாக்குறேன். இவ என்னம்மா தங்கம் தொங்கன்ட்டு நிக்கிறான். என்னடி என் அம்மா செத்து கிடக்குறாங்க, உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வரல. எப்ப எங்க அம்மா சாவாங்க சாவாங்கன்னு பாத்துக்கிட்டு நின்னீங்களா? நேத்து வந்தவ காளியம்மா அவளே குலுங்கி குலுங்கி அழுவுறா. நீங்க 2 பேரும் இந்த வீட்லயே வாங்கி தின்னுட்டு எங்க அம்மா சாவுக்கு வாய் கூட திறக்காம நிக்கிறீங்க. பாவம் தானே எங்க அம்மா பாவம்லாம் இவங்களை சும்மா விடாது. ஒழுங்கா உண்மை சொல்லு, உன் ஆட்டா நெஞ்சொலி வந்து செத்துச்சா பாம்பு கடிச்சு செத்துச்சா? பாம்பு கடிச்சுதான் செத்தாவ, இதுல என்ன சந்தேகம்? ஐயோ ஐயோ ஏய் சொல்லுடி, எந்த இடத்துல பாம்பு கடிச்சது? அவளை ஏன் கேக்குற? நான் சொல்றேன், பாம்பு காலு கட்ட விரல கடிச்சது.
இல்ல இல்ல வேற எங்க சுண்டு வரலையா? எங்க கடிச்சதே? அம்மா நெஞ்சு வலி வந்து தான் செத்தாங்க. இதாங்க மாத்தி சொல்றேன். நான் அப்படியே உங்ககிட்ட சொன்னேன். போற போக்க பார்த்தா இவன் நம்மள கோத்து விட்டு வேலை பார்த்துறாப்லையே. ஐயா சாமி, நமக்கு இந்த பிரியாணி தான் முக்கியம். நான் வேற பிரியாணி எல்லாம் வாங்கி வந்து தந்திருக்கு. நம்ம அண்ணனுக்கு தான் உண்மையா இருக்கணும். ஏய் தங்கம், சின்னமண்ணு சின்னமண்ணு, அவன் சொல்றதை நம்பாத சின்னமண்ணு. அவன் இந்த குடும்பத்தை கெடுத்தவ சின்னமண்ணு. அவன் சொல்றதை நம்பு சின்னமண்ணு. ஏய், என்னடி சொல்லி தொலைஞ்ச? இந்த ரெடி சின்னமண்ணு வசந்தி. அம்மா பாம்பு கடிச்சுதான் சித்தாவ சித்தாவ சித்தாவ. தங்கம், என்ன நடக்குதுங்க? ஐயோ என்ன, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏய், என் அம்மா எப்படி உன் பாம்பு கடிச்சது? அம்மாவுக்கு பாம்பு கடிச்சத பாத்தியா? அங்க உங்க அம்மாவுக்கு பாம்பு கடிச்சதுன்னு நான் சொல்ல சொன்னேன். நீ என்னன்னு சொல்லி வச்ச? ஓஹோ, அதுக்கே பாம்பு கடிச்சதுன்னு சொல்ல சொன்னியா? அப்ப பாம்பு கூட கடிக்கல. என்ன என்ன என்ன? நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இவளும் அம்மாவும் சேர்ந்துகிட்டதா நெஞ்சு வலி பல்லு வலின்னு என்னென்னமோ நாடகம் கடத்திட்டு இருந்தாலுவ. நான் வடுக்கு பேசாம ஜவனேன்னு இருந்தேன். நீ இந்த நாடகத்துல சேரல, உன்னை நான் இனி இந்த வீட்டு பக்கமே விட மாட்டேன்னு அம்மா மிரட்டினானே. உன் ஆத்தா உன்னையே மிரட்டுனுச்சு. நீ எப்படி பால் குடிக்கிற குழந்தை பத்தியா மிரட்டினதும் பாம்பு கடிச்சிருச்சு நீ சொல்லிவிட்ட. இல்லடி, நீ என் பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்றேன். எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலிடி. நான் நீ வாங்கி அந்த பிரியாணி மேல சேர்த்தியம்னு சொல்றேன்னு அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. நான் தான் அம்மாவுக்கு பால்ல 10 தூக்கு முத்திரையை கலந்து கொடுத்து தூக்கு வச்சிருக்கேன். இவதான் அப்படி செய்ய சொன்னா. மைனி ஒன்னையும் பிரிக்கிறதுக்காக அம்மா இப்படி இல்ல நாடகம் நடிச்சது. அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் வதந்தி, 4 டம்ளர் தண்ணி கொண்டு ஊத்து இந்த கழுவி தானா எந்திருக்கும். அப்ப இந்த பிரியாணி தின்னுட்டு வர அழுது அழுது எனக்கு பசி எடுக்குது. ஏடி, உனக்குலாம் வேற வேலை பழப்பே கிடையாதா? என் குடும்பத்தை நாசம் பண்றதுல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா? நீ என் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுலே குறியா இருக்கிற. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது மாமா. இவ்வளவு ஏண்டி சொல்ற? இந்த எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு படுத்து கிடக்க இந்த கிழவிய சொல்லு. ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது. ஜாவுக்கு காரணம் என் மர்மோதா, என் மர்மோதா. அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவளாலதான் நெஞ்சு வலி. பாத்துக்கிட்டீங்களா? உங்க அம்மாவோட நடிப்பு எப்பயாவது பாத்துக்கிட்டீங்களா? இந்த 2 சிறுக்கியும் உங்களை நல்லா நம்ப வச்சு கழுத்து இருக்கிற அளவு. நீங்களும் இவ்வளவு நல்லவன் நம்புறீங்க. ஏமா, நீ அம்மானு கூப்பிட கூட பிடிக்கல. இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இப்ப கூட சேர்ந்துக்கிட்டு நீ எனக்கே துரோகம் பண்றியா? இனிமே என் மூஞ்சில கூட முழிக்காத. ஏய், நான் என்னடா பண்ணேன்? உன் பொண்டாட்டியை நம்பாதடா. அவன் வந்துட்டு என்ன நம்ம சொல்லி உன் மனசை மாத்தி வச்சிருக்கானு. ஆமா ஆமா, போதும் போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. எடி, என்ன 4 வாங்கிக்கிட்டு தான் போவியா? கிழவிய உன் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டல, இனி விளங்கிடும் போ. நீங்களாச்சும் உங்க குடும்பம் ஆச்சு, என்னையும் இதுல சேர்க்குறீங்க. எனக்கு அந்த கல்விக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கிழவி நீ ஆச்சு, உன் மௌனாச்சு. இனிமே என் வீட்டு பக்கம் வந்த நல்லா இருக்காது பாத்துக்க. ஏ கிழவி, இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? புருஷனை நம்பி புருஷனை நம்பி இப்ப ஆண்டியா நிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? பார்த்து செய்யறவன் மருமவளுக்கே நீ துரோகம் பண்ண பாரு. நீ நடு தெருவுல பிச்சை எடுப்ப. அப்ப தெரியும் உனக்கு மரும வரும. ஆளி மகரையும் பாரு, ஆளி மகர. நெஞ்சு வலி வருதாம, நெஞ்சு வலி.